எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. இதனால கூட ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நமக்கு தந்தார்னா நாம் அங்கே உள்ள நுழையணும்னா நம்ம என்னெல்லாம் வேணும்? ஆவியில் எளிமை இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் சொல்கிறார். மத்தேயு 5:3 இது சொல்லப்பட்டிருக்கு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம ஆவியில் எளிமையாக இருக்கிறோமா? நம்முடைய ஆவியை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதில் மேட்டிமை இருக்கா, பெருமை இருக்கா? மேட்டிமை பெருமை இருந்தால் நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பெருமையான எண்ணங்கள் இருந்தால் கூட அது நம்மை தாழ்த்தி போட்டுரும். அதனால் ஆண்டவரே, எனக்கு பெருமை வேண்டாம்ப்பா, பெருமை உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கன்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை ஆவியின் எளிமை என்னை கற்றுத்தாங்கன்னு சொல்லி நாம் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமென்.